இந்த வீடியோல நிறைய டவுட்ஸ்க்கான பதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலுடைய ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்களுடைய லோகோ எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பேனர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ஹேண்டல், வீடியோ, ஷார்ட்ஸ், போஸ்ட், கம்யூனிட்டி டேபிள், லைவ், டோட்டலா உங்களுடைய சேனல்ல என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, சோ நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு உதாரணத்தோட ஒரு சேனலை ரெஃபர் வச்சு எல்லாருக்குமே சொல்லி தர போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சேனலை வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு சேனல் எப்படி இருக்கணும், ஒரு சேனல் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருமே ஒரே மாதிரியான தவறுகள் தான் பண்றீங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வர நான் யூஸ் பண்ணி என்னுடைய சேனலை 3 மாசத்துல மானிட்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரியம் பாரடைஸ்னு ஒரு சேனல் இருக்கு. இவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னுடைய சேனல் வந்து ரன்னாக ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்ம ஐடியா சொல்லிட்டு வரோம். கண்டிப்பா இவங்களையும் என்ன போல 3 மந்த்ல மானிடைஸ் பண்ண வைக்க ஐடியா சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, அந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பா பாருங்க. நீங்க எவ்வளவு வீடியோ பார்த்திருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க இந்த சேனல்ல நான் சொல்ற விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட என்னுடைய சேனல் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ பப்ளிக்ல என்னுடைய நம்பர் நான் தர விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு சாரி. இருந்தாலுமே அவங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சேனலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இது உங்க சேனலுக்கும் பொருந்தும். கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சேனலை நான் எடுத்துக்கிட்டேன். எதை பத்தி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய அபவுட் செக்ஷனை பார்த்துடலாம். ஸோ நீங்க உங்களுடைய அபவுட் செக்ஷனையும் நீங்க பாருங்க. நான் என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் நீங்களும் பாருங்க. பல விஷயத்த நீங்க திருத்திக்குங்க. இப்போ நான் இந்த செக்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2018 ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய அபவுட் செக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ் மோட்டிவேஷன், நேச்சுரல் பியூட்டி, உண்மை சம்பவம், இயற்கை விலங்குகள். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் நான் சொல்றேன். இவங்க வந்து 4 விதமா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சேனல்ல தமிழ் மோட்டிவேஷன் போடுவாங்களாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் பியூட்டி, உண்மை சம்பவம். 2வது கண்டென்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தமிழ் மோட்டிவேஷன், 2வது கண்டென்ட் நேச்சுரல் பியூட்டி, 3வது கண்டென்ட் உண்மை சம்பவம், 4வது கண்டென்ட் இயற்கை விலங்குகள். ஒரே சேனல்ல 4 கண்டென்ட் இவங்க போடுறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி 4 கண்டென்ட்டை போடக்கூடாது. நீங்க 4 கண்டென்ட்டை போட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வந்து குழம்பிடும். ஸோ நீங்க தமிழ் மோட்டிவேஷன்னா அதை பத்தி மட்டும் வீடியோ போடுங்க. ஸோ நீங்க ஒரே நீச்சில வீடியோ போடணும். இதுக்கு தான் நான் சொல்றது. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த நீச்சை நீங்க சரி பண்ணுங்க. கடைசியா நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஸோ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 2018 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ 2018 கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட கணக்கு பண்ணா 6 வருஷம் ஆகுது. சோ நீங்க இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா மானிட்டேஷன் பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 3 மந்த், மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 இயர். இந்த 1 இயர்க்குள்ளேயே நீங்க உங்களுடைய சேனல்ல மானிட்டேஷன் பண்ணிட்டு அழகா சம்பாதிக்கலாம். சோ நீங்க கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வேல்யூபிளா இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க 4 டைப்பான கண்டென்ட்டை கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய சேனலை செக் பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு மேல போனாவே உங்களுடைய சேனல் வந்து திரும்ப புது சேனல் மாதிரி தான் யூடியூப்க்கு பிரதிபலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க 6 வருஷமா வீடியோ போட்டிருக்கீங்க. வருஷம் வருஷம் உங்களுடைய சேனல் புதுசா தான் பிரதிபலிக்கும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேக்ல வந்துடுறேன். நெக்ஸ்ட் இவங்களுடைய ஹோம் பேஜ். சோ இவங்க வந்து ஹோம் பேஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்து வால்பேப்பர் மாதிரி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூ மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 இடத்துல நீங்க சரி பண்ணணும்.
உங்களுடைய ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா லுக்கா இருக்கணும். சைட்ல இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, உதாரணம் என்னுடைய ஹோம் பேஜ் அந்த மாதிரி இருக்கணும். இந்த டிபி பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். சோ அதை பார்த்தா நீங்க தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப இந்த செம்பருத்தி பூ எல்லா இடத்துலயும் இருக்கு, இது ஒரு பூ. சோ இது ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. சோ உங்களுக்கான ஐடென்டிட்டிய நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். உங்க போட்டோவை வைக்கணும். உங்க போட்டோவை நீங்க அப்படியே வைக்க கூடாது, சில பல எடிட்ஸ் பண்ணணும். இப்ப நான் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா உதாரணம், அந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பேக் சைட்ல இருக்கிற பேனர், இந்த பேனரையும் நீங்க கரெக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தி நீங்க இந்த பேனர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வருஷ கணக்கா நீங்க சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரே தப்பு. சோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவைப்படும், கண்டிப்பா நீங்க இதெல்லாம் மாத்தி ஒரு புது சேனலை கிரியேட் பண்ணுங்க, கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சேனல்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கத்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டும் நீங்க சரி கிடையாது, சோ நீங்க சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பா இது என்னன்னே தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கை, ஒரு வானம் மாதிரி இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு லோகோ பேனர் கண்டிப்பா இருக்கணும். இப்ப என்னுடைய லோகோ பேனர் யாரு பார்த்தாலும் கனித்தமிழ் டெக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அது போல நீங்க மாரியம் பாரடைஸ் அப்படின்னு இவங்க கண்டிப்பா அவங்களுக்கான பேனர் அண்ட் லோகோ வைக்கணும். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் வைக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய பேரை செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம், இந்த நேம்ல அவங்க என்ன நேம் வச்சிருக்காங்கன்னா மரியம் பாரடைஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்க வைக்க கூடாது, அவங்க மட்டும் இல்ல நீங்களும் வைக்க கூடாது. ஏன் நான் சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா மரியம் பாரடைஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா எம்ல இருக்கு, செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஸ்மால்ல இருக்கு. தேர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ்ல வரும். நீங்க வேணா சர்ச் பண்ணி கூட பாருங்க, அடுத்த லெட்டர் கேப்ஸ்ல வராது. அதே போல நீங்க நேம வச்சுக்கணும். இங்க பாருங்க மரியம்ன்றது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டு பாரடைஸ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல திரும்பவும் கேப்சல்ல வருது. கண்டிப்பா காமனா தேடுறவங்க கேப்ஸ் ஸ்மால்னு மாத்தி தேட மாட்டாங்க. சோ அதனாலதான் உங்களுடைய சேனல் மோஸ்ட்லி சர்ச்சபிள்ல வர்றதில்ல. சோ நீங்க பேர் வைக்கும் போது எல்லாருக்கும் புரியும்படி வைக்கணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி வைக்கணும், ரொம்ப ஈஸியான ஸ்பெல்லிங்ல வைக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா உதாரணம் என்னுடைய சேனலை நான் சொல்றேன், கனி தமிழ் டெக். இந்த சேனல் பாத்தீங்கன்னா கனி தமிழ் டெக், கனின்னு போடும் போது என்னுடைய சேனல் வந்துடும். ஏன்னா மானிட்டேஷன் ஆன சேனல் கனி தமிழ் டெக் அப்படி போட்டாவே வந்துடும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கே கேப்ஸ்ல கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் எல்லாமே ஸ்மால்ல தான் கொடுத்திருப்பேன், கேப் விட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சேனலை பிடிச்சி தேடுறவங்க கேப் விட்டோ கேப்சல் மாத்தியோ ஸ்மால் மாத்தியோ தேட மாட்டாங்க. கனி தமிழ் டெக் அப்படியே எழுதுவாங்க, எப்படி நம்ம எழுதுறோமோ அதே போல அந்த மாதிரிதான் நீங்க நேம் வைக்கணும். இந்த மாதிரி கேப்ஸ் ஸ்மால் நீங்க வைக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க தமிழ்ல நேம் வைக்க கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கீபோர்டை சேஞ்ச் பண்ணி தமிழ்ல மாத்தி உங்களுடைய சேனலை போட்டு யாரும் தேட மாட்டாங்க. நிறைய சேனல் உங்களை போலவே இருக்கும், அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க நேம் வைக்கும் போது ரொம்ப கிளியரா யோசிச்சு அழகா ஒரு 4 வேர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி வைங்க. தமிழ்ல வைக்காதீங்க, ரொம்ப ஸ்வீட்டா வைங்க. எல்லாரும் படிக்கிற மாதிரி வைங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வைங்க. ஒருவேளை நீங்க லென்த்தா வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்படி வச்சிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஸ்மால்ல இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. KANI கனி தமிழ் டெக், இது எல்லாருமே ஸ்பெல் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே வேர்ட்ஸ் ஓரளவு தெரியும். இந்த மாதிரி நீங்க வைங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாத வேர்ட்ஸ், வாயில வராத வேர்ட்ஸ் நீங்க வைக்காதீங்க. யூனிக்கான ஒரு நேம் வச்சுக்கோங்க, தமிழ்ல நீங்க வைக்காதீங்க. நீங்க சொல்லலாம் நிறைய பேர் சேனல் தமிழ்ல ஃபேமஸ் ஆயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வச்சு அது ஃபேமஸ் ஆயிருக்காது, அவங்களுடைய ஃபேஸ் வச்சு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நேம விருப்பப்பட்டவங்க தேடி தேடி பார்ப்பாங்க. சோ அது நாளடைவுல ஃபேமஸ் ஆகும், இருந்தாலுமே லேட்டா ஃபேமஸ் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க நேம் எழுதுவீங்க, அதுக்கு கீழே ஆண்டல் ஒண்ணு இருக்கும். இப்ப சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆண்டல்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா அந்த ஆண்டல்ல நீங்க என்ன போடுறீங்களோ அததான் மக்கள் சர்ச் பண்ணுவாங்க. சோ அதுக்குதான் நான் சொன்னேன், உங்களுடைய நேமை நீங்க கரெக்டா வச்சுட்டா அந்த நேமை கூட நீங்க ஆண்டல்ல கொடுத்துக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆண்டல் அட் போட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப என்னுடைய சேனல் பாருங்க, அட் கனி தமிழ் டெக் அப்படின்னு இருக்கு. இவங்களுடைய சேனலை பாருங்க, அட் மரியம்
SCP-8870 அப்படின்னு இருக்கு. இவங்களுடைய சேனல்ல மரியம் பாரடைஸ் போட்டா அவ்வளோ வராது, இந்த ஹேண்டலை போட்டாதான் வரும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நேமும் உங்களுடைய ஆண்டலும் ஒரே மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சா எத்தனை வருஷமானாலும் அது ஃபேமஸ் ஆகாது. சோ நீங்க கண்டிப்பா நான் எப்படி கொடுத்திருக்கேன்னு பாருங்க. என்னுடைய நேமே எடுத்து என்னுடைய ஹேண்டல்ல கொடுத்திருக்கேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். பொறுமையா வெயிட் பண்ணி இன்னும் நிறைய நான் விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா நீங்க கத்துட்டு போங்க. சோ நீங்க உங்களுடைய லோகோ, பேனர், நேம் அண்ட் ஹேண்டில் எப்படி வைக்கணும், எப்படி வைக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டீங்க. சோ இதுதான் பேசிக்கா நீங்க யூடியூப்ல பண்ண வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்ல, நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ண உடனே ஒரு சில செட்டிங் ஆன் பண்ணணும். கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ஆன் பண்ணி இருக்க மாட்டீங்க. நீங்க ஒன்னா செக் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதை பின் பண்ணி வைக்கிறேன், மேல காமிக்கிறேன் பாருங்க. அந்த வீடியோவை நீங்க போயிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. சோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். பண்ணாதான் உங்களுடைய சேனல் ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது எல்லாருக்குமே போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. சோ நான் இந்த வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு, கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா நீங்க இவங்களுடைய வீடியோ பேஜும் பாருங்க, என்னுடைய வீடியோ பேஜும் பாருங்க. நான் சைட்ல காமிக்கிறேன். சோ இவங்களதையும் நான் சைட்ல காமிக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சோ பாருங்க, நான் என்னுடைய இதையும் காமிக்கிறேன், இவங்களுடைய இதையும் காமிக்கிறேன். சோ இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இதுல எவ்வளவு யூனிக் இருக்கு, இதுல என்னென்ன மிஸ்டேக் அவங்க பண்ணிருக்கான்னு நீங்களே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இன்னும் நான் இவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஓல்டஸ்ட் வீடியோவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் உங்களுடைய வீடியோவை செக் பண்ணி பாருங்க, நான் சொன்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சோ நான் ஓல்டஸ்ட் வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, பார்ட் 1 மரியம் கிச்சன் மட்டன் வடை அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 வியூஸ் போயிருக்கு 1 இயருக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்ட் 2 கொடை நேச்சுரல் போட்டிருக்காங்க. கிச்சன் போட்ட இடத்துலயே ஒரு நேச்சுரல் வீடியோ போட்டிருக்காங்க, 15 வியூஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சம்பந்தப்பட்ட வீடியோவை இன்னொன்னு போட்டிருக்காங்க, அடுத்து கிச்சன் வீடியோ போட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் வீடியோ ஷூட் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு குக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க, இந்த சேனலுக்கு செட் ஆகல. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் வீடியோல நேச்சுரல் பத்தி போட்டிருக்காங்க, போயிருக்கு. சோ அதே மாதிரி இவங்க சேனலை ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்ததுல நேச்சுரல் வீடியோ நல்லா சூட் ஆயிருக்கு. குக்கிங் வீடியோ விட நேச்சுரலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சோ ஓவரா நான் செக் பண்ணி பார்க்கும்போது நேச்சுரல் வீடியோ நல்லா இருக்கு. சோ நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, கலந்து வீடியோ போட்டிருக்கீங்க. உங்களை பார்க்க வந்த சப்ஸ்கிரைபர் உங்களுடைய நேச்சுரல் வீடியோ பிடிச்சி உங்ககிட்ட வந்திருக்கலாம். நீங்க சம்பந்தமே இல்லாத இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடும்போது அவங்க கண்டிப்பா ஓபன் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயிலை நீங்க கரெக்டா வைக்கணும். ஒரே நீச்சை நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கோலம் எல்லாம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க போடக்கூடாது. சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு vlog சேனலுக்கு கீழே இதெல்லாம் நீங்க கொண்டுட்டு வரலாம். இப்ப டிராவலுக்கு ஒரு குக்கிங் சேனலை கொண்டுட்டு வரலாம். ஏன்னா உங்களுடைய சேனல் ஒரு பொதுவான சேனல், பிளாக் சேனல் மட்டும்தான் பொதுவான சேனல். எல்லாமே நம்ம காமனா போட்டுக்கலாம், நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். டெய்லி பிளாக்ல குக்கிங் பண்ணலாம், டான்சிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க தனிப்பட்ட ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற தனிப்பட்ட வீடியோக்களை தான் நீங்க அப்லோட் பண்ணணும். கரெக்டான தம்ப்நெயில் நீங்க செட் பண்ணணும், கரெக்டான டிஸ்கிரிப்ஷன், டேக் இது எல்லாமே கொடுக்கணும். அப்பதான் உங்களுடைய வீடியோ வியூஸ் போகும். நெக்ஸ்ட் இவங்களது நேச்சுரல் தான் அதிகமா போயிருக்கு. அது எப்படி நான் கண்டுபிடிக்குதுன்னு சொல்றேன். சோ உங்க வீடியோ எந்த வீடியோ அதிகமா போயிருக்கோ அது ரிலேட்டடா நீங்க அதிகமான வீடியோவை கிரியேட் பண்ணி போடுங்க. இப்ப பாருங்க, பாப்புலர் இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நேச்சுரல் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் அதிகமா போயிருக்கு, நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சோ இவங்க நேச்சுரல் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் அதிகமா போட்டிருக்கணும். சோ அதுதான் இந்த சேனலுக்கு சூட் ஆகுது. சோ உங்களுடைய சேனல் எது கீழே வருதுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரே நீச்சல கண்டென்ட்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். அது என்னன்னா, கண்டிப்பா உங்களுடைய சேனல் வருஷ கணக்கா இருந்துச்சுன்னா அப்படியே அதை விட்டுட்டு
புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் என்ன போலவே வித்தின் 3 மந்த்ல மானிட்டேஷன் வாங்கிடலாம், நிறைய சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் சில தப்புகள் இந்த சேனல்ல இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது இந்த சேனலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சேனலுக்குமே பொருந்தும். உங்களுடைய சேனலுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வீடியோ பார்த்துட்டோம். வீடியோக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்னா ஒரே நிச்சில கண்டென்ட்டை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் செலக்ட் பண்ணணும், அழகா நீங்க எடிட் பண்ணி வைக்கணும். இது சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் நிறையவே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸை நீங்க டச் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ்ல நிறைய டவுட் இருக்கு, எக்கச்சக்க டவுட். நான் ஷார்ட்ஸ் எந்த மாதிரி போடணும், ஓன் கண்டென்ட் போடலாமா, சினிமா சாங் போடலாமா, இல்ல ரெண்டுமே கலந்து போடலாமா, எக்கச்சக்க டவுட் இருக்கு. இதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோவும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஷார்ட்ஸ் நீங்க கரெக்டா போடணும், இல்லைன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகவே ஆகாது. சோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கண்டிப்பா போயிட்டு நீங்க பாருங்க. இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ஷார்ட்ஸ் வியூஸ் அதிகமா போகுது, வீடியோ வியூஸ் போகல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மானிட்டேஷன் தகுதி நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 விதத்துல நம்ம மானிட்டேஷன் வாங்கலாம். என்னன்னா வீடியோ மட்டும் போட்டு நம்ம மானிட்டேஷன் வாங்கலாம், இல்லைன்னா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு நம்ம மானிட்டேஷன் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா நீங்க ஷார்ட்ஸ்ல போக்கஸ் பண்ண போறீங்களா இல்ல வீடியோல போக்கஸ் பண்ண போறீங்களா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே கலந்து போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வழியை செலக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இப்போ சில பேருக்கு வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் போகும், ஏன்னா அவங்க சினிமா சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க, ட்ரெண்டிங் சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது வைரலான விஷயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஆக்டர் பத்தி யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயங்களை இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம். அதனால ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆயிருக்கலாம். சோ நீங்க அதே இடத்துல ஓன் கண்டென்ட் போட்டா வைரல் ஆகாது. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஓன் கண்டென்ட் யூடியூபுக்கு ரொம்ப தேவை, மத்தவங்களுடைய கண்டென்ட் தேவையில்லை. சோ வந்து நான் சொல்றேன், இந்த ஷார்ட்ஸ் பத்தி ஃபுல் கிளியரிட்டிக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். சோ அந்த வீடியோவை நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க பாருங்க. ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தா ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க, ஏன்னா உங்களுடைய மானிட்டேஷனுக்கு எது வேணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களால ஷார்ட்ஸ் போட முடிஞ்சா 100 லட்சம் வியூஸ் போகணும். சோ நீங்க வியூஸ் மட்டும் போக்கஸ் பண்றதா இருந்தா ஷார்ட்ஸ போக்கஸ் பண்ணுங்க. இல்ல நான் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை போக்கஸ் பண்ணுங்க. வீடியோவை நீங்க நல்லா குவாலிட்டியா கொடுங்க. கண்டிப்பா வீடியோல வியூஸ் கம்மியா போனாலும் கண்டிப்பா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிளேலிஸ்ட் எங்க இருக்கு தெரியலன்னு சொன்னீங்க, இதுதான் பிளேலிஸ்ட். சோ இந்த இடத்துல நிறைய பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க குக்கிங் போடுறதா இருந்தா குக்கிங் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு கீழே குக்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ போடுங்க. நெக்ஸ்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே டிராவல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ நிறைய போடுங்க. உங்களுடைய சப் கேட்டகரி தான் இந்த பிளேலிஸ்ட். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதுல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க போடுங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து லோகோ, பேனர், நேம், வீடியோ, ஷார்ட்ஸ், போஸ்ட், லைவ் எல்லாமே ஒரே பேஸ்ல இருக்கணும், ஒரே நீச்சில இருக்கணும். அது ஒண்ணு இது ஒண்ணு எல்லாத்திலையும் கலந்து இருக்க கூடாது. அடியில இருந்து பினிஷ் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். சோ நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டா வேற லெவல் போகும். உடனே நீங்க கேட்காதீங்க, ஒரு சில சேனல் எல்லாமே கலந்து போடுறாங்க, அவங்களது நல்லா வியூஸ் போகுது, ஏன் சிஸ்டர் கேட்காதீங்க. அவங்களுடைய ஓபனிங் டேட்டா பாருங்க. அது மட்டும் இல்ல, சொசைட்டில அவங்க எவ்வளவு ரீச்ல இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு சிக்கன் குழம்பு வச்சாலும் பார்ப்பாங்க, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பார்ப்பாங்க, ஒரு சாரி கட்டினாலும் பார்ப்பாங்க. சோ வந்து அவங்க கை காட்டினாவே பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஆக்டர்ஸ், அவங்க எப்படி வேணா வீடியோ போடலாம். சோ நீங்க வந்து பேசிக்கா இப்பதான் யூடியூப்ல வரீங்க, அதனால நீங்க வந்து ஆட் ஒர்க் போட்டுதான் ஆகணும். அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிய நீங்க ஆட் ஒர்க் கண்டிப்பா போடணும்.
நீங்க அப்படி போட்டீங்கன்னா இந்த யூடியூப்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சோ நீங்க யூடியூப் பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ தயவு செஞ்சு என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் கிட்டயே போயிட்டு எனக்கு டவுட் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், சின்ன கிரியேட்டர்ஸ் யாருகிட்ட கேட்டாலும் சரி உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் அவ்வளவு இருக்காது. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. சோ அவங்களுடைய கண்டென்ட்டை நோக்கி தான் அவங்க ஓடுவாங்க. சோ வந்து சின்ன கிரியேட்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டாதான் அவங்களுடைய கண்டென்ட்டே நீங்க தான். புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்ட நிறைய பேசுவாங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு தேவையானதை நீங்க சின்ன கிரியேட்டர் என்ன போல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூட நீங்க கேட்கலாம், உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சோ நான் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன், நிறைய பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் அதனால யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. பிளேலிஸ்ட்னா ஒண்ணும் கிடையாது, இதுதான் பிளேலிஸ்ட். சேனலுக்குள்ள போயிட்டு நான் இப்ப எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும் பிளேலிஸ்ட். கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க பாருங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன், உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க ரன் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல தேடிட்டே இருக்கீங்க. நான் பெரிய பெரிய சேனலுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட படிப்பேன், இருந்தாலுமே அங்க என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. கண்டிப்பா அவங்களுடைய சேனல்ல போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை பாருங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் என்னால பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும் யூடியூப் பத்தி சொல்லுங்க, கண்டிப்பா வீடியோ ரெடி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க நான் சொன்ன விஷயத்த ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுடைய சேனல்ல பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த தப்ப திருத்திக்குங்க. சோ நீங்க வந்து 4-5 வருஷமா வீடியோஸ் போட்டிருந்தா வேஸ்ட். கண்டிப்பா வந்து மானிட்டேஷன் வந்து கரெக்டான வேலை போனா 3 மந்த் இல்லைன்னா 1 இயர்க்குள்ள நம்ம பண்ணிடலாம். சோ அதுக்கான வழிகள் நிறையவே இருக்கு. சோ நான் அதை ஃபாலோ பண்ண என்னுடைய சேனல் வித்தின் 3 மந்த்துக்குள்ள மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சோ நீங்க கண்டிப்பா என்னுடைய சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சில வீடியோஸை பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. மறக்காம உங்களுடைய டவுட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரை உங்களுக்கு வீடியோ ரெடி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.